ஆதாரம் டிவியிலிருந்து செய்திகள் வாசிப்பது உங்கள் வினோதினி. வணக்கம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டார பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி புரட்சி இந்திய மக்கள் கட்சி தலைவர் இளையநிதி தலைமையில் பெட்டிஷன் இயக்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 1891 பஞ்சமி நிலத்தை கிடைப்பதற்கு வழிவகை செய்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். அம்பேத்கரை விட 46 வயது மூத்தவர். அவர்தான் ஊட்டியிலே மாநாடு போட்டு பஞ்சமர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தலித்துகளுக்கு, இந்த பாமர மக்களுக்கு, இந்த தீண்டத்தகாத மக்களுக்கு அவர் நிலம் வேண்டும் என்று வெள்ளையனிடம் பெட்டிஷன் கொடுத்தார். ஒரு வெள்ளையன் அந்நியன் என்று சொல்லப்பட்டவன், இந்தியாவில் இருந்து 6000 மைலுக்கு அந்த பக்கம் வாழக்கூடியவன் ஒரு பெட்டிஷன் கொடுத்த உடனே 12,50,000 ஏக்கரை பிரிட்டன் பாராளுமன்றத்திலே முடிவெடுத்து தீர்மானம் போட்டு 1892 12,50,000 ஏக்கரை பழைய சென்னை மாகாணத்தில் உள்ள தீண்டத்தகாத இந்த மக்களுக்கு அவன் அளித்தார். ஒரே ஒரு பெட்டிஷனில் வெள்ளையன் 12,50,000 ஏக்கர் கொடுத்தார். ஆனால் இந்த பெட்டிஷன் இயக்கத்துக்காரர்கள் இருக்கிறார்களே, பல பெட்டிஷன் கொடுத்தும் எந்த பதிலுமே இவர்களுக்கு கிடைத்ததில்லை. வெள்ளையன் ஆட்சியை நாம் நம்புவதா, இந்த கொள்ளையின் ஆட்சியை நம்புவதா? எங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், எனக்கு சற்று மாறுபட்ட கருத்து இருக்கிறது, விருத்தாச்சலத்தை மாவட்ட தலைவராக ஆக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சென்னை இந்தியாவில் தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையிலே நிலைமை என்ன? 30 லட்சம் பேர் குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சாக்கடை ஓரத்திலே 10 லட்சம் பேர் வாழ்கிறார். அங்கே உள்ள கொசஸ்தலை என்ற ஆற்றிலும் அங்கே உள்ள அடையாறு என்ற ஆற்றிலையும் வெள்ளைக்காரன் வெட்டி எடுத்த பக்கிங்காம் கால்வாய், இந்த கால்வாய், அந்த ஆறுகள் ஏறத்தாழ 10 லட்சம் பேர் அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நானே நேரடியாக பார்த்தேன். ஏன் சென்னை தமிழகத்தினுடைய தலைநகராக மாறிய பிறகு சென்னையினுடைய அந்த மக்கள் ஏன் சாக்கடையிலே வாழ்கிறார்? சென்னையிலே ஒரு சென்ட் 5 கோடி 10 கோடி, எப்படி அதற்கு விலை வந்தது? உலக பணக்காரர்கள் சென்னையை ஆக்கிரமிப்பு செய்தார். இந்திய பணக்காரர்கள் சென்னையில் இறங்கி ஆக்கிரமிப்பு செய்தார். எல்லா முதலாளிகளும் அங்கே தொழிற்சாலை, ஸ்டார் ஹோட்டல், அங்கே திருமண மண்டபம், அங்கே கல்லூரிகள், அங்கே வணிக வளாகங்கள், எல்லாவற்றையும் 1 கோடி மக்கள் அங்கே ஒரே இடத்திலே வாழ்வதால் அனைத்து பணக்கார பொறுக்கிகள் எல்லாம் அங்கே வந்து அமர்ந்தான். விலை ஒரு சென்ட் 100 ரூபாய் விற்ற இடம் ஒரு சென்ட் 100 கோடி கூட. மவுண்ட் ரோட்ல 100 கோடி. என்ன உலகம் இது? இந்த உலகம் மக்களால் ஆழ்விக்கப்படவில்லை. உலகம் மக்களை இந்த உலகத்தை அனுபவிக்கவில்லை. உலகத்தில் உள்ள 5% பணக்காரர்கள் இந்த உலக பூமி உருண்டையை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறார். நமக்கும் இந்த பூமிக்கும் எந்த உரிமையும் இல்லை. நாம் இந்த பூமியில் எந்த சொந்தமும் கொண்டாட முடியாது. எனவே இப்படிப்பட்ட அவலநிலை நிரம்பியதுதான் இந்த அடிப்படை பிரச்சனை.